யூஷுவல் தாளிப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான மசாலா தாளிப்போட கருப்பு கொண்டக்கடல சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா. இதுக்கு ஓவர் நைட் வந்து கருப்பு சுண்டலை நான் ஊற வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடையே. இதோட மூழ்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்துட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த உடனே இந்த மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கோங்க. கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா கொறுப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்க 1 கப் சுண்டலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அரைப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் மசாலாலாம் சுண்டலில் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் பெரட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒட்டி ஒன்று சேர வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக அப்படி இருக்கும்.